என்ன அது செவரெல்லாம் சபர் பார்த்து வச்சிருக்கு, நீ எருமை குளிக்கிற குளத்துல குளிச்சுட்டு வர்ற போல இருக்குது. குடிச்சானா பிடிக்க வந்தா நான் விடுவேனா? அப்படியே குதிச்சு அப்படியே தாவி நீந்தி எல்லாத்தான் நீந்துவியா நீங்க? ஆமா, என் பேர சொன்னியா? இல்லையே. ஏன் சொன்னா ஓடி இருப்பான். அப்புறம் என்னாச்சு? நான் சொல்றேன். அப்புறம் ஒருத்தன் வந்தா என்னை காப்பாத்து. அது யாரு? அதுவும் தெரியலையே. நீன சுத்த ஷைல்டா இருக்கிறியா? பிடிச்சுக்கிறோம். ஐயோ, கோல்டு இல்ல, கோல்டு. சரி போய் கதை தவ போட்டு முதல்ல தலையாத்து. இந்த அளவுக்கு கோயில் குளத்துக்கு போனா கைய பிடிச்சி எடுக்கலாமா? உன் கையா பிடிச்சிருக்காங்க? என் கைய இல்லைங்க, ஒரு பொண்ணு. எங்க எடுத்தான்? எல்லாம் நம்ம சீதா தான். கோயிலுக்கு போயிருக்கு, வழியில குளம் இருந்திருக்குது. என்ன அங்க இருந்து தண்ணியில குதிச்சு கிழிச்சு நெந்தி அப்புறம் தப்பிச்சு போச்சு. தண்ணில குதிச்சு மேல ஏறி நீஞ்சி அதுக்கு மேல வந்தாச்சு. இல்ல ஜம்மா, தண்ணி எனக்கு பழைய ஞாபகம் அது ஓல்டு தாட்டு. எங்கிட்ட தண்ணி பேசுறேன். என்ன ஜம்மா உங்ககிட்ட பேசாம? அதான் ஜம்மா, கொடைக்கானல் ஏரியில நீங்க படகு ஓட்டி தொப்புன்னு விழுந்தீங்களே, நான் காப்பாத்தல. அதுல இருந்தானே என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க. பழைய ஸ்டோரி எல்லாம் அப்பவே அவகிட்ட சொன்ன கேட்கல. என்னங்க சீதா ஏதோ வெளியே போயிருக்கா போல இருக்கு. ஏதோ காலி பசங்க கண்ணு பண்ணிருக்கானுங்க. நம்ம பர்மிட் இல்லாம இது எப்படி வெளியே போச்சு? இல்லைங்க, ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போகணும்னு சொன்னது. நீ எப்போ வேணும்னாலும் போகலாம், என்ன வந்து கேட்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு நான் தான் சொன்னேன். நீ சொன்ன போல இருக்கு. வெளியே ஒரு தப்பா நடந்துருச்சுன்னா யாருக்கு கெட்ட பேர்? ஏதோ காலகாலத்துல அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணுமா, மஞ்சள் கழுத்துல சுத்தணுமா, ஏதோ பச்சை காய்கறிகளை கொஞ்சம் கையில கொடுத்துட்டு போயிட்டு வாமான்னு சொல்லணும். அதே மாதிரி அதை செய்யறது செய்யறோம், கொஞ்சம் நல்ல விதமா செய்வோம். எந்த விதமா செய்ய சொல்றேன்? புளி மவுத்துக்காரில பூ அலங்காரம் பண்ணி பொண்ணை உட்கார வச்சுட்டு என்ன கேஸ் லைட்டை தள்ள தூக்கி வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்? இல்லைங்க, அவ ரொம்ப அழகா இருக்கா. அவளுக்கு வரப்போற புருஷனும் அழகா இருந்தா தான் அவ கண்ணையும். அடடே, வண்டி விழுந்துட்டுதா? இருங்க, நானும் உதவி செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணும். சார், வண்டி விழுந்து போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? வரேன். பொண்ணுன்னா இதெல்லவா பொண்ணு? என்ன தயாள குணம்! பார்த்தா படிச்ச பொண்ணு போலவும் தெரியுது. இன்னும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல போல இருக்கு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? தம்பி, 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 அப்ப அந்த பொண்ணு உங்க கூட வரலையா? எந்த பொண்ணு? ஓ, தாத்தாவா? வாங்க தாத்தா, வாங்க. என்ன தம்பி, விவசாய டிப்போவுக்கு போயிட்டு வந்து குளிக்க கூட இல்ல, அப்படியே நின்றுட்டு இருக்கீங்களே, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்ல தாத்தா, நான் எப்போதும் போலதானே இருக்கேன். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. அந்த பொண்ணு உங்க கூட வரலையான்னு கேட்டீங்களே, யார் அந்த பொண்ணு, என்ன விஷயம், சும்மா சொல்லுங்க தம்பி. தாத்தா, வர வழியில நான் ஒரு பெண்ணை சந்திச்சேன். அந்த பெண்ணு என் கண்ணிலேயே இருக்குது. எனக்கு வரப்போற மனைவி அந்த பெண்ணு மாதிரி தான் இருக்கணும். அந்த அழகியே எனக்கு மனைவியா கிடைச்சா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது தாத்தா. இது என்ன பிரமாதம்! நானே உங்க அப்பா கிட்ட சொல்லி. தாத்தா தாத்தா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தாத்தா. அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்குதுங்கிற விவரத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சொல்லலாம் தாத்தா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தா அந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கணும். மிஸ்டர் சோமு, வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்னங்க விஷயம்? நான் அடுத்த மாதம் பூரா தொகையும் கொடுத்துட்டு சரக்கு எடுத்துக்கிறதா இருக்கேன். இல்லைங்க, அடுத்த மாசம் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, பாக்கி நீங்க சரக்கு எடுக்கிறப்ப கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு யாராவது அட்வான்ஸ் கொடுத்தா நான் வாங்க முடியாயிடும், அதனால. சரி, இப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் தானே தேவை? ஆமாங்க. தேங்க்ஸ். எண்ணிப்பாரு. பரவாயில்லைங்க. அப்போ நான் வரட்டுங்களா? வணக்கம். வணக்கம் தம்பி.
இந்த பணத்தை வச்சு காட்டு தோட்டத்தை விருத்தி பண்ணுங்க. இதுவரையில வந்த பணத்தை எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க. இந்த தடவை கொடுக்காதீங்க தம்பி. ஆமா தாத்தா, எஸ்டேட் வளர்ச்சிக்காக இந்த பணத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அதே சமயத்துல சொல்லிட்டீங்க. வாங்கப்பா வாங்க. பெரியவனா? ஐயா வாங்க ஐயா. அடே நீயா? அவனோடு நல்லா இருக்கிறியா? பாத்தியா, இவ்வளவு வயசானாலும் அந்த வளர்த்த பாசம் உன்னோட இருக்கணும்னு வந்துட்டான் அந்த ஆடு. ஆனா குளிர் தேசம் கொஞ்சம் கவனிக்காம விட்டுறாது. உடம்புதான் பாவம் ஓம்டி பயில்வான் மாதிரி இருக்கு. ஒரு கனமான கம்பளியா வாங்கி ஏப்பா நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்கப்பா. உட்கார்றதுக்கும் படுக்கிறதுக்கும் எனக்கு எங்கடா நேரம் இருக்குது. அவனுக்கு என்னப்பா அவசரம்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். அது சரி, ஒரு பிக் பங்களா சீப்பா ஏலத்துல வருது. ஏலத்துக்கு ஏன்பா வீட்டு எடுக்கணும்? நமக்குதான் கடல் மாதிரி வீடு இருக்குது. ஏண்டா, நாம குடியிருக்கிறதுக்காக வீடு எடுக்கிறப்பா. நான் ஒரு பொண்ணு அனாதை பொண்ணை வளர்க்கறேன்ல. அனாதையா? யாருப்பா அது? அதான் அந்த டிரைவர் பொண்ணு. அது அந்த கதை உனக்கு தெரியாது விடு. அது மேல அந்த வீட்டை எழுதிட்டு அதுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டா அப்பா. ஐயோப்பா, என்ன கஷ்டமோ. அவன் வீடு ஏலத்துக்கு வருது. ஏப்பா, வாழ போற பொண்ணுக்கு புதுசா ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டா என்னப்பா? ஏண்டா, கஷ்டப்படுறவன் வீட ஏலத்துக்கு வருதுன்னா வாங்கறதுக்கு என்ன தவிர நல்லவன் எவன்டா இருக்கிறான். அதனால எனக்கு இப்ப வாண்டடு மணி 25,000 ரூபாய் வேணும். என்னப்பா அது? அன்னைக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் பணம் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொடுத்த நான் எடுத்து சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நன்மை செய்யணுமோ அவளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதான் கையில வச்சிருக்கேன், கொடுற. என்னப்பா அது? சரக்கு விக்கிறதுக்காக அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்கேன், நீங்க இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இத குடுறா, அட்வான்ஸா நான் எடுத்து போய் கொடுக்குறேன். இல்லப்பா, இது எஸ்டேட் வளர்ச்சிக்காக வச்சிருக்கேன்ப்பா. ஏண்டா, எது எப்ப வளரணும்னு எனக்கு தெரியாதா? குடுறா பெரியவனே. அப்பா என்ன மன்னிச்சுங்கப்பா. உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும்? கண்டிச்சு கேட்கிறவன் வர்றேன். தம்பி, பெரிய ஐயா உண்மையா வீட்டை ஏலம் எடுக்க இந்த பணத்தை வாங்கிட்டு போறாரு. அதுதான் தாத்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போறாரு. எதுக்கு வாங்கிட்டு போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க நம்ம கையெல்லாம் காணோம். இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வரல, போயிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்டுல ஒரு பொண்ணு விஷயம் அந்த தகரால முடிச்சுட்டு எஸ்டேட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள டிலே ஆகி போச்சு. ஒண்ணு விஷயமா? உங்களுக்கு எதுங்க பொண்ணு? எனக்கு ஏது பொண்ணு? நம்ம டிரைவர் பொண்ணு சாமி ஒரு நாள் வந்து என் உயிரை காப்பாத்தினானே, அவன் செத்து போட்டான் இல்ல, அவன் பொண்ணை இப்ப நாம தானே காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா எவனோ காவாலி பய அந்த பொண்ணு கிட்ட போய் டிஸ்டர்பிங் பண்ணி இருக்கிறான். அவன் யாருங்க? என்கிட்ட காட்டுங்க, அவனை அடிச்சு கட்டி தலைக்கா தொங்க விட்டுடுறேன். நீ தலைகீழ தொங்க விடும் போது நான் கீழே வைக்க போற போட்டு கொளிச்சிட மாட்டேன். ஆமா, நாளைக்காவது உண்டா? நாளைக்கு என்ன, தினம் தினம் உண்டு. அதானே, என் பணம் திரும்பி வர்ற வரைக்கும் நான் சீட்டையும் விட மாட்டேன், உங்களையும் விட மாட்டேன். வரவா? போயிட்டு வாங்க. ரங்கா, நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சீதா நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல அந்த வாசுவோட முதுகெலும்பு முதல்ல உடைக்கணும். அத பத்தி கவலைப்படாத. நாளைக்கு நம்ம ஊர்ல சடுகுடு போட்டி நடக்க போகுது இல்ல? அதுக்குன்னே ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு வீரனை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிற. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சபாஷ், வெற்றி நமக்குத்தான்.
குண்டுமணி அப்பது துணி பணம் மைதானமா குண்டலம் மறந்துல சாமிக்கு பார்த்து ஐயோ போங்களே போங்க போங்கண்ணா யாரோ பார்த்து என்ன நினைப்பாங்க போங்கண்ணா
முடியாது. போங்க அண்ணே, என்னது? சரி நீங்களே இருங்க, நான் போறேன். வீட்டுல யாருமே இல்ல. என்னது? அப்பா வந்து எஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க, அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. 2 இடமும் லேட் ஆகும். அதான் நீங்க எங்க வந்துட்டீங்க. சீதா, சொல்லிங்க பத்தியா? பார்த்தேன். சடுகுடு போட்டியில எனக்கு தான் வெற்றி. ஏன் சீதா, என் வெற்றியில உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் இங்க எப்படி காட்டிக்க முடியும்? வேற எங்க? பின்ன என்னங்க, நீங்க ஆடுற விளையாட்டை நான் நேர்ல பார்த்து சந்தோஷப்படக்கூடாதா? யாரு வர வேண்டாம்னு சொன்னா? வாயன் பிளே கிரவுண்டுக்கு. இது இல்லாம எப்படி? நீங்க இதை கவனிக்க மாட்டீங்க, மத்தவங்க கவனிப்பாங்களே, அவங்களுக்கு அதுதானே வேலை. களங்கம் இல்லாம நீ பேசுற பேச்சுல இருந்து நீ என்னை பத்தி எப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கேன்னு தெரியும். ஏன் சீதா, ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினான், அந்த பெண் அவனை பத்தி ஏன் இப்படியெல்லாம் கற்பனை செய்யறான்? கணவரோடு வந்துகிட்டு இருக்கிற பெண்களுக்கு தன் குடும்பத்தை பத்தியும் தன் குழந்தைகளை பத்தியும் எத்தனையோ கவலை. வாழ துடிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணுக்கு தன் வருங்கால கணவரை பத்தி கற்பனை செய்வதை விட வேற என்ன வேலை? சீதா, உன் எண்ணம் எனக்கு புரியுது. இப்பவே எங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ஆனா என் மூத்தவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது நான் எப்படி கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்டுல எட்டி மேல சத்தம் கேட்க போகுது. வாசுவ பழி வாங்கினாதான் என் மன சாந்தி அடையும். அதுக்கும் வழி இருக்கு. என்ன? மொத்தாவுக்கும் இருக்கிற உறவை பிரிக்கணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீங்க நினைச்ச நிச்சயமா முடியும். அண்ணே, உங்க வார்த்தையில எத்தனை பெண்களை மயக்கி அடிமையாக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணையே ரங்கா அடிப்பணியை வச்ச தீர்வேன். என்னது ரங்கா? அண்ணே, இது சீதா கொண்டு வந்த பையன் மாதிரி தெரியுது. அவ போனதுக்கு அப்புறம் அந்த பை யாருக்கு வேணும்? எடுத்து குப்பை தட்டுல போடு. ஆமாங்க, அவரேதான். இவ்வளவு நாளா அந்த பொண்ணு டிரைவர் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே, குடியாளா அவளை குடியா. அவசரப்படாதீங்கப்பா. இந்த 2 பெண்கள்ல யார் உண்மையான சீதாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். நீ என்ன கண்டுபிடிக்கிறது? என்ன போட்டல? கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. ஏமா, உன் அப்பா இறந்து இவ்வளவு நாளாச்சே, ஏன் இதுவரையில் இங்க வரல? இறந்த உடனே எப்படி வர முடியும்? ஈமை கிரிகை எல்லாம் செய்ய வேண்டாமா? அப்படி சொல்லு. இதுல இருக்கிறது யாரு? எங்க அப்பா. அப்ப நான் பல்லு 16 கீழே உதுத்துருவேன். கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. இந்த பொண்ணு ஒரு மகன் இல்லைன்னா இந்த படத்தை பார்த்த உடனே இவர்தான் எங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் செட்டப்டா. யாரோ இவளை தயார் பண்ணி இங்க அனுப்பிச்சிருக்காங்க, வீட்டுல இருக்க சொத்தெல்லாம் கொள்ளை அடிக்கலான்னு. இப்ப உண்மையான சீதா வந்துட்டா. ஐயோ, இது என்ன சோதனை! அனாதைய வந்து எனக்கு ஆதரவு கொடுக்க இடம் கிடைச்சது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை எழுந்து துன்பத்தை கூட மறந்து சொந்த வீடு மாதிரி நினைச்சு எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு எடுத்து என்ன நடுத்தரில் நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு யாரோ இப்படி செஞ்சிருக்காங்க. ஐயா, சத்தியமா சொல்றேன், நான் தான் சீதா. அந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பா இல்ல. அவ போய் சொல்ற. என் பேர் தான் சீதா, நான் தான் பொன்னுசாமியோட பொண்ணு. இல்ல ஐயா, எனக்கு அனுமதி கொடுங்க. எங்க ஊருக்கு போய் தெரிஞ்சவங்களை அழிச்சிட்டு வந்து நான் தான் சீதான்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். தப்பிச்சு போறதுக்கு தந்திரம் பண்றான். அவளை விடாதீங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் எல்லாம் போலீஸ்ல ஒப்படைக்கணும். என் பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன பித்தலாட்டம் பண்ணி இருக்கா? வாய மூடு. பேசாத. சதி திட்டம் போட்டு சாப்பிட்டது போதும். வேஷம் கலந்து போச்சு. ஐயா, இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருக்கேன். ஆனா நான் யாருன்னு நிரூபிச்சுட்டா இந்த இடத்தை விட்டு போவேன்.
அதுக்குள்ள இங்க இருக்கிறத ஏதாவது சுட்டின்னு போலான்னு பாக்குறியா? போகலையா? இல்லன்னா அந்த பொண்ணு விட்டு கழுத்து பிடிச்சு தள்ளுவேன். அம்மா நீங்களே சொல்லுங்க, நான் சீதா இல்லையா? அந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பா இல்லையா? நான் குற்றவாளியா? சொல்லுங்க அம்மா சொல்லுங்க. ஏன் நீங்களும் பேசாம இருக்கீங்க? அப்போ அப்போ நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? இல்லையம்மா, உண்மை என்னதுன்னு தெரியற வரையில நான் யார் மேலேயும் சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகத்தை பத்தி எனக்கு தெரியும். அப்பா, இவ்வளவு குழப்பத்துக்கு அந்த பொண்ணுச்சாமி தான் காரணம். செத்ததுதான் செத்தாரு, அவரால இவ்வளவு பெரிய தொல்லையா? ச்சே, ச்சே, ச்சே. அந்த மனுஷனுக்கு மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா வயசுக்கு வந்த பெண்ணை ஒரு வீட்டுக்கு அனுப்பி அவளை காப்பாத்துங்க லெட்டர் எழுதுவாரா? அப்பா, இவதான் உண்மையான சீதாப்பா. எனக்கு மூளையே குழம்பி போயிருக்கு, ஒன்னும் புரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், அவன் சொல்றதையும் கேட்போம். நீ என்ன தம்பி சொல்ற? அம்மா, பெத்த தகப்பனை திட்டுறத எந்த பெண்ணாலையும் கேட்டிருக்க முடியுமா? அதனால தான் அது ஓடிடுச்சு. அவதான் உண்மையான சீதா. இத பாருங்க, சரியான பாயிண்ட்ஸ். இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன். எங்க அப்பா நினைச்சு அழுது அழுது என் கண்ணீர் வத்தி போச்சு. அவ புதுசா அழறா, அதனால பொங்கிக்கிட்டு வருது. அப்படியே நான் அழறேன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா போய்ச்சிடுவாரா? நீலிக்கு கண்ணீர் நெத்தியிலேன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது தன் மேல் ஏற்பட்ட சந்தேகம் தீரட்டும் அவ துடிக்கிறா. அந்த மாதிரி எனக்கு நடிக்க தெரியுமா? வெளியே போய் பாரு, அந்த டூப்ளிகேட் சீதா அங்க நின்னுகிட்டு இருந்தா கழுத்தா. இத பாருங்க, அந்த பொண்ணு பொன்னுசாமியோட மகளோ இல்லையோ, இதுவரையில் அவளால நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவ குடும்பத்தோட குடும்பமா பழகிட்டான். அவளை போக சொல்றது அவளை நல்லா இல்ல. அம்மா சொல்றது நியாயம்தான்ப்பா. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விரட்டுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஒருவேளை அஞ்சது உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும், அவ்வளவுதான். இது என்னடா நீ சொல்றேன்னு? அந்த போட்டோவையும் 3 நாள் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இந்தாடா, இந்த சிஐடி வேலை நீயே பார்த்து என் குழப்பத்தை தீருடா. இந்தாங்க ஐயா, எதுக்கு வீண் சிரமம்? அவ முதல்ல வந்துட்டா, அதனால அவளே சீதாவா இருக்கட்டும். ஏதோ எங்க அப்பா ரொம்ப பிரமாதமா சொன்னாருங்கிறதுக்காக நான் வந்தேன். நான் போறேன். போவாதம்மா, அப்புறம் உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தை தவறி போடும், பேர் எனக்கு வந்துடும். நீ பத்திரமா இங்கே இருமா. அடி அடிச்சு போகல, அடிச்சு முடி. அதன் எதிரொலியை பார்த்து உண்மையை நிரூபிக்கத்தான் அப்படி சொன்னேன். நீ தவறா நினைச்சிட்டேன். உண்மையோ பொய்யோ, தயவு செஞ்சு இன்னியோட என்ன மறந்துடுங்க. சீதா, சீதா, நீ பொன்னுசாமியோட மகள்ங்கிறதுக்காக உன்னை நான் விரும்பல. அவருக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். அதுக்காக நான் உன்னை வெறுக்கணும் மறக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எங்க அப்பாவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க என்ன நம்பலையா? நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. ஆனா அப்பாவை எப்படி நம்ப வைக்கிறது? அவன் நம்பலைன்னா நம் எதிர்காலம் என்ன ஆகும்? சொல்லு சீதா, சொல்லு. என் வாழ்க்கையே பிரச்சனையாயிடுச்சு. அவருக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. சீதா, அழாத சீதா. சீதா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு வழி காண வேண்டியதான் நம்முடைய கடமை. அழாதே, அழாதே. நான் சொல்றத கேளு. அழாதே. அப்பா, கொஞ்ச நேரத்துல என்ன கலக்கு கலக்கிட்டேன். ஆமா, எங்க அப்பாவை பத்தி பேச எனக்கு கோவம் வராதா? உங்க அப்பாவை பத்தி பேசினா மட்டும்தான் கோவம் வருமா? அதுதானே. ஆமா சீதா, உண்மை சொல்லு, இது உங்க அப்பா தானே? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அப்பாவே தான். இந்த போட்டோ அந்த பொண்ணு கையில எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? என்ன கேட்டா? ஞாபகம் வருது. அன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை அடிச்சு விரட்டினீங்களே ரங்க. அவன் வீட்டுல என் பேக மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள எங்க அப்பாவோட போட்டோ இருந்தது. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரி, நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறேன். வரட்டுமா? சீதா, நான் வர்றதுக்கு முன்னால அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு நீ பாட்டுக்கு போயிட்ட என்ன செஞ்சிடுவீங்க? உயிரை விட்டுருவேன். விளையாட்டுல உண்மையா தான் சொல்றேன். வரட்டுமா? இல்ல, எங்க போற? எங்க அப்பா ஏமாத்த முடியாது. போ வெளியே. அம்மா, நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? ஏன் என் வாழ்க்கையில இப்படி குறுக்கிடுறேன்? நீயும் என் மாதிரி ஒரு பெண் தானே, உனக்கு இரக்கம் இல்லையா? என் பேரை சொல்லி கொள்ள அடிக்க வந்த ஒரு மோசக்காரிக்கு நான் இரக்கம் காட்டுறதா? நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போக முடியாது. என் பேர் தான் சீதா. நான் தான் இங்க வாழ வேண்டியவ. நீ போயிடு இங்க இருந்து. நான் தான் சீதான்னு என்கிட்டயே சொல்றியே, இப்படிப்பட்ட தைரியம் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாமா? இத பாருமா, உன்னை என் சகோதரி மாதிரி நினைச்சு சொல்றேன். நீ யாருன்னு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே
தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுமா. இன்னும் என்ன பேசிட்டு இருக்கேன், போ வெளியே. சீதா, என்னம்மா இது? அம்மா, என்ன நடந்துச்சு சொல்லுமா. நான் சொல்றேன் அம்மா, அவ என்னை வீட்டை விட்டு போக சொன்னா, நான் போக முடியாதுன்னு சொன்னேன். உங்களை பார்த்து தானா ஓடி வந்து விழுந்துட்டு பாசாங்க பண்றாமா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது. யாரும் வீட்டை விட்டு போக வேண்டாம். ஒரு முடிவு தெரியற வரையில 2 பேரும் இங்கே இருங்க. அம்மா, எங்க அப்பாவை அவங்க அப்பான்னு சொல்ற பெரிய மோசக்காரியா இருப்பா போல இருக்கே. யார் மோசம் செய்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. நீ வாமா.